நீங்கள் டிப்ரெஷனில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் குடும்பத்தை பற்றியோ குடும்ப ப்ராப்ளத்தை பற்றி யோசித்து உங்களுக்கு ஒரு நிம்மதி இல்லாமல் டிப்ரெஸ்டாக இருந்தாலும் சரி, இல்லை உங்கள் வேலையை குறித்த டிப்ரெஷனாக இருந்தாலும் சரி, இல்லை எந்த ஒரு டிப்ரெஷனில் உங்களால் அடுத்த கட்டத்தில் போக முடியாமல் உங்கள் மைண்டை டோட்டலாக டிஸ்டர்ப் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான வாழ்க்கையில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா, யூ ஆர் நாட் எ ஃப்ரீ பர்சன். நீங்கள் விடுதலை பெற்றவங்க கிடையாது. மேன் அதே போல் நீங்கள் அடிமைத்தனத்தில் இருக்கீங்க அப்படின்னா, போதை போலாக இருந்தாலும் சரி, ப்ரோனோகிராஃபியாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு அடிமைத்தனமான ஒரு சூழ்நிலை நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா, ஏதோ ஒரு கெட்ட பழக்கத்தால் நீங்கள் அடிமைப்பட்டு இருந்தாலும் சரி, யூ ஆர் நாட் எ ஃப்ரீ பர்சன். இங்கே விடுதலை பெற்றவங்க கிடையாது. ஸோ விடுதலை எப்படி வந்துடும்? நம்ம அழுகிறனாலையோ இல்லை நம்ம கதறனாலையோ வர போகிறது இல்லை. யூதாஸ் காரியத்தை ஆண்டவர் காட்டி கொடுத்துட்டு அழுகிறான், கதறான், கத்துறான், அவனுக்கு விடுதலை வரல. ஸோ நமக்கு எங்கேருந்து விடுதலை கிடைக்கும்? ஸோ இந்த டிப்ரெஷனில் இருந்து, இந்த அடிமைத்தனத்தில் இருந்து நமக்கு எப்படி விடுதலை கிடைக்கும்? வேதம் சொல்லுகிறது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும்னு சொல்லப்படுறது. யார் இந்த சத்தியம்? ஜீசஸ், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே சத்தியமாக இருக்கிறார். நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன்னு சொல்லப்பட்டிருக்கு. உன் வாழ்க்கையில் உன் பிரச்சனையிலேருந்தும் உன் அடிமைத்தனத்திலிருந்தும் உன்னை விடுவிக்க ஒரே வழி அவர் மாத்திரம்தான். உன் வாழ்க்கையின் ட்ரூத், உண்மையும் அவர் மட்டும்தான். ஆண்டவரை தேடுகிற, ஆண்டவரை அறிகிற அறிவு உன்னை பாவத்தில் இருந்தும் உன்னுடைய பாண்டேஜஸில் இருந்தும் ஒரு டிப்ரெஷன்லேருந்தும் உன்னை விடுவிக்கும். உனக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும், எல்லா கட்டுகளுக்கும் விடுதலை கொடுக்கக்கூடிய ஒரே சொல்யூஷன் ஜீசஸ். அவரை பிடிச்சிக்கோங்க. அவர் உங்களை நடத்துவார். உங்களை என்றைக்கும் கைவிட மாட்டார். God bless you.